ஸ்தேவான் இது ஒரு கிரேக்க பெயர். ஸ்டெஃபானோஸ். ஸ்டெஃபானோஸ்னா கிரீடம், மகுடம், கிரீடம். ஓகே, 7வது வசனம் சொல்லுது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போ அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவராகிய இயேசு கொடுத்த கட்டளை முழு அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்திலையும் நிறைவேறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? அதில் முதலாவது நிறைவேற்றம் தான் இது. என்னது? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், அப்புறம் தானே யூதேயாவிலும் சமாரியாவிலும், அப்போ எருசலேமில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு இயேசுவானவர் சொன்னார் இல்லையா? அப்போ இவங்க பாருங்க, எருசலேமில் சாட்சிகளாக இருந்ததனுடைய விளைவு தேவவசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்க, ஆசாரியர்கள் எவ்வளவு கடின இருதயம் உள்ளவர்கள், ஆனால் அவங்களே விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு பயங்கரமாக இந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரமில்லை, அந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சாட்சிகளாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த வசனத்தில் ஸ்தேவான் விஷயத்துக்குள்ளே வர்றார். எப்படி? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆனால் அவர் தெரிவு செய்யப்பட்டது எந்த ஊழியத்துக்கு? பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு. அப்போ பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு வந்த ஒரு நபர் கர்த்தரால் எப்படி பயன்படுத்தப்படுறாருன்னு பாருங்கள். ஆகவே ஊழியங்களை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. இப்போ சில நேரம், நான் 79ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். அந்த வருஷத்திலே கர்த்தர் எனக்கும் என்னைய ஆண்டவர்களை நடத்தின பாஸ்டருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு, என்னைய ஊழியக்காரனாக்க போகிறதா. இப்போ எனக்கு என்ன வேணும்னா உடனே ஊழியக்காரனாகிறதுக்கு. அப்படி ஒரு நாள் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஒரு மனுஷன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டுட்டேன், எவ்வளோ பெரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் படிப்படியாக அந்த நபர் வளரணும். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்புகளுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்து அப்படி தான் அவருக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்கணும். அப்போ திடீர்னு ஒரு ஆளுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்து பதவிகளை கொடுத்துட்டா அப்புறம் அவங்க பெரிய குழப்பங்களுக்குள்ளே விழுந்துருவாங்க. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். எலியா இருக்கார், எலிசா இருக்கார். எலிசா இருக்காரு, கேயாசி இருக்கிறார். இப்போ பாருங்கள், எலியாவுக்கு கீழே எலிசா உதவியாளனா 13 வருஷம் ஊழியம் செய்தார். ஆனால் அந்த 13 வருஷமும் எலிசா செய்த ஊழியம் என்னவா? எலியாவினுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். இப்போ யூத கலாச்சாரத்தின்படி ஒரு ஆளுடைய கைக்கு இன்னொரு ஆள் தண்ணி வார்க்கிறதுங்கிறது வேலைக்காரனை குறிக்கும். அப்போ ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபர் தான் எலிசா. சாஃபாத் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பணக்கார நபர். அப்போ அந்த பணக்காரனுடைய மகனாக வாழ்ந்த எலிசா ஒரு எலியாவுக்கு வேலைக்காரனாக 13 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் முடிவென்னா, எலியாவினுடைய அபிஷேகத்தினுடைய 2 மடங்கு அபிஷேகம் எலிசாவுக்கு கிடைச்சி எலிசா அருமையாக ஊழியம் செய்தார். ஆனால் எலிசா தனக்கு ஒரு வேலைக்காரனை வச்சுருந்தார். அவன் பேர் என்னது? கேயாசி. தமிழில் கேயாசின்னு வாசிக்கிறோம். இப்போ எலிசா கேயாசியை அவசரப்பட்டு ஊழியத்தில் பயன்படுத்தினார். அந்த சூனேமியாளினுடைய மகன் இறந்து போயிருக்கும்போது இவர் கேயாசிக்கு தன்னுடைய கோலை கொடுத்து சொல்கிறாரு, நீ போயிட்டு அந்த பிள்ளை மேலே வச்சு அவனை உயிர்ப்பின்னு. கேயாசி போயிட்டு அந்த கோலை வைக்கிறான், உயிரடைய மாட்டேங்குது. அப்போ எலிசா வரும்போது பார்த்தா அந்த பிள்ளை இன்னும் உயிரோட எழும்பி இல்லை. அப்புறம் எலிசா அந்த பிள்ளை மேலே படுத்து அப்புறம் தான் அந்த பிள்ளை உயிரடைஞ்சிச்சு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? எலிசா கொஞ்சம் அவசரப்பட்டு தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஊழியம் கொடுக்குறாரு. அதனால என்ன நடந்துச்சு? அவன் முதிர்ச்சி அடையாத ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டான். யார்? கேயாசி. அப்போ பிற்காலத்தில் நாகமான் வந்தபோது, குஷ்டரோகி, எலிசாவுக்கு காணிக்கை கொடுக்க விரும்பின போது எலிசா சொல்கிறாரு, எனக்கு கொண்ட காணிக்க வேண்டாம், நீ போ. ஆனால் கேயாசி என்ன செய்கிறாரு? குறுக்கு வழியில் ஓடி போய் நாகமான சந்தித்து, இல்லை ஐயா காணிக்கையை வாங்கிட்டு வர சொல்கிறாருன்னு காணிக்கையை எடுத்து கொண்டு போய் தண்டை வீட்டில் வச்சுட்டான். கடைசியில் என்னாச்சு? அந்த கேயாசிக்கு நாகமானனுடைய குஷ்டரோகம் வந்துச்சு.
அப்போ இன்றைக்கி இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற என்கிட்ட படிக்கிற சிலர் நீங்கள் பாஸ்டர்கள். இப்போ சில உலக பிரகாரமான அப்பா அம்மாருக்கு இருக்கிற உணர்வுகள் ஆவிக்குரிய தகப்பன்மாராகிய நமக்கும் இருக்குது. எப்படி தெரியுமா? இப்போ உலக பிரகாரமான அப்பா அம்மார் பொதுவாக என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, நான் அனுபவிக்க முடியாத நன்மைகளை என் புள்ள அனுபவிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சில ஆவிக்குரிய தகப்பன் மாறும் அப்படி நினைக்கிறது உண்டு. அதாவது நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய உதவி ஊழியக்காரன் படக்கூடாது. அப்போ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தில் ஒரு தலைமை போதகராக வந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு பிறகு வர்ற பாஸ்டர்மார்க்கு இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, ஏன்னா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், அவங்க கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்ட்டு இவங்க அவங்களுக்கு அவசரப்பட்டு ஊழியங்களை கொடுக்கறது, அவசரப்பட்டு அவங்கள பயன்படுத்துறது, பொறுப்புகளை கொடுக்கறது, இது மாதிரி நடக்கும்போது கடைசியில் என்ன நடக்குது? அந்த மாதிரியான ஊழியர்கள் முதிர்ச்சி இல்லாதவர்கள். இப்போ இன்றைக்கி ஒரு காலத்தில் ஐரோப்பியாவில் உள்ள தமிழ் சபைகளில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது இலங்கை வரை வந்துருச்சு. இந்தியாவிலையும் இதை பார்க்கலாம். என்னன்னா, முந்தா நாள் ரட்சிக்கப்பட்டு நேற்று ஞானஸ்தானம் எடுத்தவன் இன்றைக்கி பாஸ்டர். அப்போ அப்படி வரும்போது கவர்ச்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் போக போக அவங்களுடைய முதிர்ச்சி இல்லாத தன்மையினால் ஆலோசனை கொடுக்க தெரியாது, சபை நடத்த தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, இப்படி பெரிய பல பிரச்சனைகளுக்கு நிறைய ஊழியக்காரங்க முகம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சபைகள் உடைகிறது, பிரிகிறது, அப்புறம் பின்வாங்கிறது ஜனங்கள், இப்படி பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இங்கே ஸ்தேவானை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த ஸ்தேவான் ஏற்கனவே ஜனங்கள் மத்தியில் நற்கீர்த்தி பெற்றவன், ஏற்கனவே ஞானத்தினால் நிறைந்தவன், ஏற்கனவே ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன். ஆனால் ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அப்புறம் கொடுக்கப்படுற முதல் பொறுப்பு என்ன பொறுப்பு? சாதாரண பந்தி விசாரிப்பு பொறுப்பு. ஆனால் அந்த இடத்துலேருந்து அவர் வளர்ந்து இப்போ என்னவா வந்துட்டாராம்? அநேக அற்புதங்களை செய்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். அவரை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லத்தான் போகிறேன். பாருங்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும், அதாவது லிபர்த்தீனர்னால் இந்த காலத்தில் இருக்குது லிபியா, அந்த பிரதேசத்திலேருந்து வந்த யூதர்கள், சிரேனே பட்டணத்தாரிலும் அவங்க ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த யூதர்கள், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தாரிலும் அவங்க எகிப்திலிருந்து வந்த யூதர்கள், சிலிசியா நாட்டாரிலும் அவங்க ஐரோப்பிய யூதர்கள், ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இப்போ சும்மா ஜனங்கள் எழும்பி தர்க்கம் பண்ணினார்கள்னு சொல்லாமல் இந்த லிஸ்ட்டை ஏன் லூக்கா எழுதுகிறார்? ஞாபகம் வைங்க, லூக்கா வைத்தியன் யாருக்கு எழுதுறாரு? தேயோப்பிலுன்னு சொல்கிற இன்னொரு வைத்தியனுக்கு எழுதுறாரு. அப்போ ரெண்டு பெரிய படித்த பட்டதாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதிக்கிறாங்க, ஒருத்தருக்கு இவர் எழுதுகிறார். நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு ஆய்வுலையும் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், லூக்கா ஒரு வைத்தியராக இருந்து தேயோப்பிலுங்கிற வைத்தியருக்கு எழுதுகிறபடினால இவங்களுடைய மொழி, இவங்களுடைய உள்ளடக்கம் எல்லாம் கொஞ்சம் உயர்ந்த ஒரு கல்வி நிலை கொண்டதாக இருக்கும். அப்போ இவர் லூக்கா என்னத்தை காட்ட வர்றாருன்னு சொன்னால், நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோமே ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட். இப்போ நீங்கள் இன்றைக்கி எதையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டால், மருத்துவத்தை எடுத்துக்கிட்டால் கூட அமெரிக்காவில் மருத்துவம் படிக்கிறதும் இங்கிலாந்தில் மருத்துவம் படிக்கிறதும் வித்தியாசம், ஆஸ்திரேலியாவில் மருத்துவம் படிக்கிறது வித்தியாசம், ரஷ்யா யுக்ரைன் அங்கெல்லாம் மருத்துவம் படிக்கிறது வித்தியாசம், இந்தியாவில் மருத்துவம் படிக்கிறது வித்தியாசம். இப்படி ஒவ்வொரு நாட்டில் அந்த அடிப்படை ஒன்றா இருந்தாலும் சில நாடுகளில் சில துறைகளில் ரொம்ப முன்னேறி இருப்பாங்க. புரியுதா? அப்போ அப்படி பார்க்க போனால் இந்த புலனாய்வு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, அதான ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த நிறையா மருத்துவம் அப்படி இப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா பக்கம், அங்கே தான் இந்த சைக்காலஜி அப்புறம் வேறு இந்த மருத்துவங்கள் சம்மந்தமான நல்ல பெரிய சர்வ கலாசாலைகள் எல்லாம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு சட்டம் அப்படி இப்படின்னா ஆஸ்திரேலியா, இப்படி ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு நாடுகள் பேர் போனது இருக்குது. இதே மாதிரி யூதர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த யூதர்கள்லையும் ஒவ்வொரு நாடுகளில் இருந்த யூதர்கள் ஒவ்வொரு துறையில் அவங்க ரொம்ப
விற்பனர்களாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த லிபர்த்தீனர் அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த லிபியா பக்கம், அதாவது மத்திய கிழக்கு, அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் கொஞ்சம் அந்த ஆவிக்குரிய விஷயங்கள், தேவ தூதர்கள், அந்த சம்பந்தம் மாதிரி இருக்கும். அப்புறம் சிரேனே பட்டணத்தார், நீங்கள் ஆப்பிரிக்கா ஜனத்தாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயோக ரீதியாக, ப்ராக்டிக்கல் ரீதியாக அவங்க நிறையா விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. அப்புறம் நீங்கள் அலெக்சாண்ட்ரியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எகிப்தில் அலெக்சாண்ட்ரியானா அவங்க வந்து ரொம்ப பயங்கர மூலசாலிகள். அவங்க வந்து எல்லாமே கற்றறிஞ்ச பண்டிதர்கள். அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் வேறு மதங்களும் அவங்களுக்கு தெரியும், உலக சரித்திரம் தெரியும், அப்படியெல்லாம் தெரியும். அதே மாதிரி நீங்கள் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தார் சிலிசியா நாடு எல்லாம் அப்படின்னு சொன்னால் அந்த கிட்டத்தட்ட கிரேக்கர்கள் மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப தத்துவ ஞானிகள், ஃபிலாசாஃபர்ஸ். அப்புறம் ஆசியா தேசத்தார் வந்து மத விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தவங்க. பாருங்கள், இப்போ இப்படி வித்தியாசமான பின்னணிகளிலிருந்து வந்த வித்தியாசமான அறிவுகளும் அனுபவங்களும் கொண்ட யூதர்கள் ஸ்தேவான்கிற ஒரு மனுஷனோட தர்க்கம் பண்ணாங்க. யார் இந்த ஸ்தேவான்? மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், சும்மா பந்தி விசாரிப்பு பண்ணவர். ஆனால் 10வது வசனம் பாருங்க, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. என்ற தெய்வமே, அதாவது லிபர்த்தீனர்கள் பேசுகிற அந்த தேவ தூதர்கள் சம்பந்தமான அந்த ஆழமான ஆவிக்குரிய விடயங்களுக்கும் இவர் எதிர்த்து பேசுகிறார். ஓகே, அலெக்சாண்ட்ரியாவிலேருந்து வந்து பேசுகிற பெரிய அறிவு ஜீவிகளுக்கும் எதிர்த்து இவர் பேசி அவங்களையும் தோக்கடிக்கிறார். சிரேனே பட்டணத்தாலேருந்து வந்த ஆப்பிரிக்காவினை சேர்ந்து வந்த அவங்களுடைய கதைகளையும் இவர் தாக்கி அளிக்கிறார். மொத்தத்தில் எல்லாரையுமே கிரேக்க, அதாவது சிலிசியா தத்துவ ஞானிகளையும் இவர் தோக்கடிக்கிறார். அந்த அளவுக்கு இந்த மனுஷனுக்கு ஞானம் இருக்குன்னா அப்பப்பா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். அப்போ பாருங்கள், ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு செய்கிற ஒருத்தனுக்கே இந்த அளவு ஞானம் இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாம் பிரசங்கம் பண்ணுறவங்க, நம்ம எல்லாம் சபை நடத்துகிறவங்க, நமக்கு எந்த அளவு ஞானம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது அது கர்த்தர் கொடுத்த ஞானம். கர்த்தர் தான் எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கறது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஞானத்தை நம்ம உட்கார்ந்து படிக்கணுமே, நம்ம உட்கார்ந்து ஆராயணுமே, நமக்கு அந்த ஆசை அந்த ஆர்வம் வரணுமே. சும்மா இருந்துக்கிட்டு ஞானம் எல்லாம் தானாக வரணும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஆவிக்குரிய காரியங்களை ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். ஆனால் மற்ற விஷயங்களையும் நாங்கள் ஆராயணுமே, நம்ம படிக்கணுமே. அப்போ இந்த ஸ்தேவானை பற்றி இதில் எழுதி இல்லாட்டியும் நமக்கு தெரியுது, இவர் வந்து ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் ஆராய்ஞ்சி படிச்சிருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இவரை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால 11வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி, மோசேக்கும் தேவனுக்கும், மோசேனா அந்த மோசேங்கிற மனுஷனுக்கா? ஆஹா, புதிய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வேறு பாடங்களில். பழைய ஏற்பாட்டுக்கு மோசேனும் சொல்லுவாங்க. ஏன்னா முதல் 5 புத்தகங்களை எழுதினது மோசேங்கிறனால. நியாயப்பிரமாணம்னு சொன்னாலும் பழைய ஏற்பாடு, மோசேன்னு சொன்னாலும் பழைய ஏற்பாடு. அதில் விசேஷமாக டோரா, அந்த முதல் 5 புத்தகங்கள். ஓகே, அப்போ ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. 15வது வசனத்தில் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இப்போ இவனை தர்க்கத்தால் தோக்கடிக்க முடியல, ஆகவே பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறாங்க. வார்த்தைக்கு விரோதமாக, நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக தேவ தூஷணம் சொன்னால், இப்படித்தானே இயேசுக்கும் செஞ்சாங்க. அப்போ அதே மாதிரி செய்கிறாங்க. செஞ்ச உடனே நம்ம 7வது அதிகாரத்துக்கு போகிறோம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் இருந்து
53வது வசனம் வரைக்கும் ஸ்தேவான் பிரசங்கம் பண்றார். இதை நீங்க பிறகு வாசிச்சு பார்த்துக்கிறங்க. இதை நீங்க வாசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டா ஒரு 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 மேலோட்டமாக வாசிச்சு முடிச்ச மாதிரி இருக்கும். என்ன பிரசங்கம் தெரியுமா? இந்த மனுஷன் ஆபிரகாம்ல தொடங்குறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆரானுக்கு, இந்த இடத்துல காரான்னு வாசிப்பீங்க தமிழ்ல, ஆனா அந்த காரான் தான் ஆரான். ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்திலேயே இவங்க ஆபிரகாம் எல்லாம் போய் தேராக எல்லாம் போயிட்டு ஆரானுங்கிற இடத்துல இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஆரானுக்கு இந்த இடத்துல காரான்னு எழுதியிருக்குது. ஏன்னா எபிரேய மொழியில ஆரானுக்கு ஆரான்னு சொல்றது இல்லை, அஹான் அஹான். அப்போ அது அந்த க மாதிரி ஒரு சவுண்டு வரும். அதனால தான் காரான்னு எழுதியிருக்குது. அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் தெரிவு செஞ்சதுல இருந்து அப்படியே இயேசு கிறிஸ்து வரைக்கும் சூப்பராக ஒரு மேலோட்டமான ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாருன்னா பாருங்க. இவர் ஆமோஸ் புத்தகத்திலேருந்து சில வசனங்களை சொல்கிறாரு, ஏசாயா 66ஆம் அதிகாரத்துலேருந்து சில வசனங்களை சொல்கிறாரு. அப்புறம் ஆபிரகாம்ட கதையிலேருந்து அப்படியே வந்து மோசேட கதையை பேசி, அவங்க வந்த விதங்கள் எல்லாம் பேசி, அப்படியே தாவீதை பற்றி பேசி, சாலமோன் தேவாலயத்தை கட்டினதை பற்றி எல்லாம் பேசி, இவ்வளவு ஒரு ஞானம் அந்த மனுஷனுக்கு, வேத ஞானம் பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. இதிலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாருங்க, ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு வந்த அந்த மனுஷன் எந்த அளவுக்கு அவங்களுடைய வேதாகமமாகிய பழைய ஏற்பாட்டை, அவங்களுக்கு புதிய ஏற்பாடு இருக்கல இல்லையா, அதுக்கு பிறகு தானே எழுதப்பட்டது, எவ்வளவு தூரம் அவர் படிச்சிருந்திருக்கார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பைபிள் நமக்கு தெரியணும். இப்போ பைபிள் எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது, பைபிளில் இருக்க கதைகள் சம்பவங்கள் நமக்கு தெரியுது. எந்த வசனம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, ஒரு 25 வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. சில பேர் வந்து ஒரு 100-200 வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு, இத்தனாம் அதிகாரம் இந்த புத்தகம் இந்த வசனம் இதை சொல்லுகிறது, அந்த புத்தகம் அந்த அதிகாரம் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அது நல்லது, நான் அதுக்கு விரோதமாக பேசவே இல்லை. ஆனால் நமக்கு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அப்படியே ஒரு ஒரு மேலோட்டமாக ஓடுறதுக்குரிய ஞானம் நமக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், விசேஷமாக நீங்கள் யூடியூப் வேதாகம கல்லூரியில் படிக்கிறவங்க, நீங்கள் என்னுடைய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆதியாகமத்தில் கதையை தொடங்குனீங்கன்னா வெளிப்படுத்தல் வரைக்கும் சும்மா ஓடி போகிறதுக்குரிய அந்த ஞானம் உங்களுக்கு வரணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம பிரசங்கிமாராக இருந்து ஆசிரியர்களாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த அந்த ஒரு ஞானம் ஒரு சாதாரண ஒரு 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 சாப்பாட்டு பரிமாறுற ஒரு மனுஷனுக்கே இருந்திருக்குதுன்னா எந்த அளவு பெரிய ஊழியம் நமக்கு இருக்கு. ஆகவே நீங்கள் நிறைய வேதத்தை வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பல தடவை முழு வேதத்தையும் வாசித்து முடிக்கிறதுக்குரிய அந்த அந்த ஒரு திறமை உங்களுக்குள்ளே வரணும். இப்போ நீங்கள் வாயில் விரற வைக்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு பல தடவையா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாசிக்கிறதே கஷ்டமே அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம பைபிள் தெரியாமல் உட்காந்துருக்க வேண்டியதான். எத்தனை வருஷம் உயிர் வாழ போகிறீங்க நீங்கள்? அப்போ ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வாசிக்கிறதா இருந்தால் ஒன்றுமே உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்காது. நிறைய வாசிக்கணும். புரியுதோ இல்லையோ, தெரியுதோ இல்லையோ, கடன் வாசிக்கிட்டோன்னா திருப்பி வாசிக்கும் போது நமக்கு வசனம் நல்லா பரிச்சயம் ஆயிரும். ஆகவே அதனால தான் பாருங்கள், நம்ம இந்த கல்லூரியில் பழைய ஏற்பாட்டு ஆய்வில் பாருங்கள் என்ன அழகாக நம்ம ஆதியாகமத்துலேருந்து மல்கியா வரைக்கும் ஓடி வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த புத்தகம் இந்த விஷயங்களை சொல்லுதுன்னு. புதிய ஏற்பாட்டு ஆய்வில் மத்தியிலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ அதனால் நீங்கள் இதில் படிக்கும்போது உங்களுக்கு இலகுவாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் எழுதுறது நல்லது, ஆனால் நம்மளோட மனங்களில் இதெல்லாம் இருக்கணும், நமக்கு அறிவில் இதெல்லாம் இருக்கணும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அந்த கதையை ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைச்சதுலேருந்து புதிய படைக்கிற வரைக்குமான அந்த கதைகளை சும்மா அப்படியே கடன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு உரிய அந்த ஆற்றல் நமக்கு வர முடியும். ஆவியானவர் உதவி செய்வார். அந்த ஒரு நிலை நமக்கு இருந்தால் தான் நம்ம தகுதியுள்ள பிரசங்கிமாரா, தகுதியுள்ள ஆசிரியர்களாக கடமையாற்ற முடியும். இப்போ இது வந்து குற்ற உணர்வுக்காக நான் சொல்கிற ஒன்றும் இல்லை, ஒரு அத்தியாவசியத்துக்காக நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம். இப்போ ஊழியம் செய்கிறது வந்து ஏன் நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம்னா, இந்த செய்கிற ஊழியத்தை தானே பார்க்குறாங்க. இப்போ இவர் பிரசங்கம் பண்ணுறாரு,
அப்போ ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது கேட்க ஆசையாக இருக்குது. ஸ்தேவானை குறித்து நமக்கு பெரிய பெருமை வருது. என்ன அருமையாக பேசுகிறாரு பாருங்கள். அந்த லிபர்த்தினர், சிலிசியா நாட்டுக்காரர்கள், சிரேனை பட்டணத்தார், ஆசியாக்காரர்கள், இவங்க யாராலையும் கூட இந்த ஆளை தோக்கடிக்க முடியாத அளவுக்கு பேசுகிறாரேன்ட்டு. அப்போ அது மாதிரி நானும் பேசுனா நல்லா இருக்குமேன்ட்டு. அந்த மாதிரி பேசுகிறதுக்கு அந்த மனுஷன் எந்த அளவு படிச்சிருப்பார் உட்காந்து, அதை யோசிக்கணும் நீங்கள். அப்போ அது மாதிரி இந்த ஊழியம்ங்கிறது வெளியில் தெரிகிறது மட்டும் இல்லை, அது மேடையில் ஆடுறது தான் இந்த நம்ம வெளியில் செய்கிற ஊழியம். ஆனால் திரைக்கு பின்னால் நிறைய ஆயத்தங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் வசனத்தை அப்படி வசனத்தை வாசித்து அப்படி பைபிள் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த ஒரு நிலைமைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா தான் நல்ல விதமாக கர்த்தரால் உங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் இவருடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக போச்சு. எப்படின்னா 54வது வசனத்தை பாருங்கள், 7ஆம் அதிகாரத்தில். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இப்போ இவர் கடைசியில் இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் மேலே கொஞ்சம் போனீங்கன்னா 51வது வசனத்தில் 50வது வசனம் வரைக்கும் அழகாக அந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லிட்டு 51வது வசனத்தில் இவங்களை திட்ட ஆரம்பிக்கிறாரு. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாக இருக்கிறீர்கள்னு திட்டுறாரு. அப்புறம் தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபோது, இந்த கடைசியில் இந்த மாதிரி இவர் திட்டினோன்னே எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இதில் இப்போ நமக்கு தெரியும், பைபிளில் என்ன தெரியுமா சொல்லியிருக்குது, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்துட்டு அப்புறம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார்னு தான் இருக்குது. அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தாலும் இயேசுவானவர் உட்கார்ந்து தான் இருக்கிறார். ஆனால் இங்கே ஸ்தேவான் பார்க்கும்போது தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறத காண்றார், உட்கார்ந்து இல்லை. ஏன்? நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் சொல்கிற ஒரு கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இது என்னுடைய கருத்து இல்லை, காலாகாலமாக பல வேத அறிஞர்கள் சொன்ன கருத்து. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னன்னா, இயேசுவுக்காக ஒரு ஆள் இரத்த சாட்சியாக மறிக்க போகிறான். அப்படி இரத்த சாட்சியாக மறிக்கிறவனை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவர் உட்கார்ந்திருந்தவர் எழும்பி நின்று வரவேற்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த அறிஞர்களுடைய கருத்து. நான் அதை வெகுவாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இல்லாட்டி அவர் நின்றுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு காரணம் கிடையாது. ஏன்னா அந்த ஜனங்களை வரவேற்கிறது, ஜனங்களை பாராட்டுறது, தன்னுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுறது, இதெல்லாம் இயேசுவானவருக்கு ரொம்ப அத்துப்படி, ரொம்ப விருப்பம். அப்போ 57வது வசனத்தில் பார்க்குறோம், அவங்க எல்லாம் அவன் மேலே பாஞ்சு 58வது வசனம், அவரை நகரத்துக்கு புறம்ப கொண்டு போய் கல் எறிஞ்சு கொன்றாங்கன்ட்டு. இப்போ நீங்கள் இந்த அவரை நகரத்துக்கு வெளியே கொண்டு போனாங்கன்னு இருக்குது, எந்த வழியால் கொண்டு போனாங்கன்னு இல்லை. ஆனால் சரித்திர புத்தகங்களில், இஸ்ரவேல் சரித்திர புத்தகங்களில் இருக்குது, அவங்க அந்த சிங்கவாசல் அப்படின்னு சொல்கிற அந்த சிங்கவாசல் வழியால் தான் ஸ்தேவானை வெளியே கொண்டு போகிறாங்க. அப்போ அதனால இன்றைக்கும் எருசலேமில் சிங்கவாசல் இருக்கு இல்லையா, லயன் கேட், அதுக்கு ஸ்டீவன் கேட்டுன்னு பேர். ஸ்தேவானை அதில் தான் வெளியே கொண்டு போனாங்க. அப்போ அவர் கடைசியில் ஜெபம் பண்ணுறாரு. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அப்புறம் பார்க்கலாம், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான், செத்து போறார். அப்போ ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சி, கல்லெறிந்து கொல்லப்படுறார். அப்போ கல்லெறிந்து கொல்லப்பட்ட
அந்த சம்பவத்துக்கு ஒருத்தர் சம்மதம் கொடுத்துருக்கார். 58வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். சரி, இப்போ இந்த சம்பவத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ யூதர்கள் கல்லெறிஞ்சு கொள்கிற அந்த அந்த வழக்கம் எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அநேகமாக ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து கீழே தள்ளி தான் கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. இப்போ இப்படி தான் நடக்கும். இப்போ சொல்லுவோமே, இப்போ ஒரு ஆளை குற்றவாளின்னு தீர்க்கிறாங்கன்ட்டு, அப்போ 2 சாட்சிகள் இருக்கணும். 2 சாட்சிகள். அப்போ சாட்சி, முதலாம் சாட்சி அவர் சொல்லணும், நான் கண்ணால் கண்டேன், காதால் கேட்டேன், இவர் இந்த காரியத்தை செய்தார். அப்போ அவர் சொல்கிறது உண்மையா பொய்யாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு 2ஆம் சாட்சி அவர் சொல்கிறார், ஆமாம் இவர் சொல்கிறது சரி, நானும் கண்டேன் கேட்டேன், இவர் சொல்கிறது சரின்ட்டு. இப்போ இந்த 2 சாட்சிகள் இந்த குற்றத்தை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மரண தண்டனையை ஆலோசனை சங்கம் விதிக்கும். அப்போ எங்கே கொண்டு போவாங்கன்னா, பொதுவாக எருசலேமில், இந்த சம்பவம் எருசலேமில் தான் நடக்குது. எருசலேமில் அவங்க கல்லெறிஞ்சு கொன்றதுக்கு ஒரே இடம் தான் இருந்துச்சு. சும்மா நீங்கள் நினைக்காதீங்க கல்லெறிஞ்சு கொள்வது ரொம்ப லேசு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வேறொரு கதைக்கு நான் போயிட்டு வரேன். இப்போ அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பொம்பளையை இயேசுக்கிட்ட பிடிச்சிக்கிட்டு வராங்க தானே. பிடிச்சிக்கிட்டு வந்து இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க இயேசுக்கிட்ட. ஞாபகம் இருக்கா? இயேசு தரையில் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ இயேசு என்ன தெரியுமா சொல்கிறாரு? பாவம், நீங்கள் பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை அடிக்க சொல்லி சொல்கிறாரு தானே. அதாவது நீங்கள் யார் பாவம் செய்யலையோ அந்த ஆள் தான் அந்த முதல் சாட்சியாக வரணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ முதல் சாட்சி தான் முதல் கல்லை எறியணும். அது எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. கண்ட இடத்துலையும் கல்லெறிஞ்சு கொள்ள முடியாது. மற்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன கல்லுகளை எடுத்து அறிவது இல்லை. பெரிய ஒரு விஷயம் இருக்குது, கேட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு ஆளை குற்றம் சாட்டியாச்சு. இந்த ஆளை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு தீர்மானிச்சிட்டாங்கன்னா, ஆலோசனை சங்கம் தீர்ப்பை சொல்லிட்டா அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஆளை கூட்டிக்கிட்டு போவாங்க, தள்ளிக்கிட்டு போவாங்க ஒரு மலையான ஒரு இடத்துக்கு. அப்போ எருசலேமில் அப்படிப்பட்ட ஒரே ஒரு இடம் தான் இருந்தது. என்னன்னா, சாலமோன் தன்னுடைய அந்த ஆலய வேலைகளுக்காக கல்லுகள் எல்லாம் தோண்டி இருந்தார் இல்லையா, இப்படி குடஞ்சி நிறையா கல்லுகளை எடுத்து பயன்படுத்தினார் இல்லையா. அதில் அந்த கல்லுகள் எல்லாம் தோண்டப்பட்ட இடத்துல ஒரு இடம் வந்து மண்ட ஓடு மாதிரி இருந்துச்சு, கபாலஸ்தலம். அந்த கபாலஸ்தலம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எபிரேய மொழியில் சொல்கிறதா இருந்தால் கொல்கொதா, அப்போ கொல்கொதான்னு சொல்கிறது. அதுக்கு மேலே கொண்டு போவாங்க. மேலே கொண்டு போன பிறகு அந்த குற்றவாளி வந்து அந்த ஓரத்தில் நிற்கணும், அந்த மலையின் ஓரத்தில் நிற்கணும். பின்னால் முதலாவது சாட்சியும் 2வது சாட்சியும் நிற்பாங்க. கீழே இருந்து ஆலோசனை சங்கத்தாரில் அந்த ஒருத்தர் சத்தமிட்டு சொல்லுவார், நீ அந்த ஆளோட பேரை சொல்லுவோமே, ஸ்தேவானாகிய நீ இன்னபடி நீ செய்தபடினால் நீ இன்றைக்கு இந்த ஜனங்கள் முன்னிலையில் மரண தண்டனைக்கு உள்ளாகிறாய் அப்படின்னு சொன்னோன்னே சரி தள்ளலாம்னா, இந்த முதலாவது சாட்சி அவரு இந்த ஆளை தள்ளணும். அப்ப இந்த ஆள் கீழே விழணும். அந்த கீழே விழும் போது செத்தா சரி, சாகாம அப்ப கீழே வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க, பார்த்தா இன்னும் அந்த ஆளுக்கு உயிர் இருக்கு அப்படின்னா அவங்க பின்னால போயிட்டு அந்த மேலே நிற்கிற 2 சாட்சிக்கும் சொல்லுவாங்க கல் எறிங்கன்னு. அப்போ முதலாவது சாட்சி ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த கீழே விழுந்து வண்ண மேலுக்கு போடணும். இந்த நீங்கள் நினைக்கிற அந்த சின்ன சின்ன கல் எடுத்து அடிக்கிறது இல்லை, அந்த பெரிய கல் எடுத்து போடணும். ஒரு கல் போடலாம், அது ஒருவேளை அவன் உடம்புல விழலாம், தலையில் விழுந்துச்சுன்னா அங்கனே செத்துருவான், நெஞ்சில் விழுந்துச்சுன்னா அங்கனே செத்துருவான், கையிலையோ காலிலையோ விழுந்துச்சுன்னா கையோ காலோ மட்டும்தான் நசுங்கும், சாக மாட்டான். அப்போ 2வது சாட்சி வந்து 2வது கல்லை தூக்கி போடுவான்.
அப்பையும் சாகலைன்னா தான் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கையில் கிடைக்கிற கல்லுகளை எடுத்து சாகிற வரைக்கும் அந்த ஆளை அடிக்கிறது. இப்போ புரியுதா? அப்போ இயேசு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை எறிய கடவன் அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு 2 கருத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த கருத்துக்கள் 2ல் எது சரின்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. ஒரு கருத்து என்ன சொல்லுதுன்னா, இயேசு சொன்னாருன்னு இந்த சும்மா பாவங்கள், எவன் பாவம் செய்யலையோ நீங்கள் கல்லை தூக்கி போடுங்க அப்படின்ட்டு. இன்னொரு கருத்து இருக்கு, என்னன்னா இவளோட பாவம் செய்யாதவன் எவன் இருக்கிறியோ அவன் கல்லை தூக்கி போடணும். அந்த அந்த தர்க்கத்தை சொல்கிறவங்க சொல்கிறாங்க, இவன் வந்து ரொம்ப அழகான மகதலேனா மரியாள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பொம்பளைன்ட்டு சரித்திரத்துலேருந்து கூட பார்க்குறோம். அப்போ அந்த பெண்ணோட விபச்சாரம் பண்ணவங்க தான் இப்போ பிடிச்சி கொண்டு வந்து இந்த பொம்பளையை கல்லால் அறியணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் இயேசுவானவர் சொல்கிறாரு, இவளோட விபச்சாரம் பண்ணாதவன் கல்லை தூக்கி போடு, அந்த மேலேருந்து தள்ளி விடு, கல்லை தூக்கி போடுங்கிற மாதிரி சொல்கிறார் அப்படின்னு. இப்போ இந்த 2 கருத்தில் எது சரின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு தவறை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இந்த கதையை வாசிக்கும் போது அல்லது நம்ம இயேசு படம் அப்படின்னு படத்தில் பார்க்கும்போது நம்ம நினைக்கிறது என்னென்னா, அந்த இடத்துல வச்சு கல்லெறிஞ்சு கொள்ள போகிறாங்க. கிடையாது. கல்லெறிஞ்சு கொள்ள யாராவது தீர்மானிக்கப்பட்டால் அப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் போயிட்டு தள்ளி விட்டுட்டு அப்புறம் கல்லெறியணும். நாசரேத்துலையும் அப்படி ஒரு இடம் இருந்தது, மவுண்ட் பிரெசிபிஸ். லூக்கா 4வது அதிகாரத்தில் இயேசுவை அந்த இடத்துக்கு தான் கொண்டு போய் கீழே தள்ளி விட பார்க்குறாங்க. இயேசு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ இப்படி அந்த ஒவ்வொரு பிரதான நகரங்களில் இப்படி ஒரு மேடான ஒரு இடம் இருக்கும் கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு. அப்போ ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொன்ற இடம் கொல்கொத்தா அப்படின்னா அங்கே தான் இயேசுவையும் சிலுவையில் அரைஞ்சாங்க. மேலே இல்லை, கீழே. சிலுவையில் அறையிறது மேலே அறைய மாட்டாங்க. நம்ம அந்த படங்கள் எல்லாம் பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை. கீழே தான் அந்த ரோடு ஓரத்தில் தான் அவங்க சிலுவையில் அறைவாங்க. அப்போ அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்துக்கு தான் அந்த மேலேருந்து ஸ்தேவான் தள்ளப்பட்டிருக்கணும். அங்கே தான் அவங்க கல்லெறிஞ்சு கொலை செஞ்சுருக்கணும். இது உங்களுக்கு சும்மா ஒரு மேலதிக விபரமாக உங்களுக்கு நான் தரேன். அப்போ ஸ்தேவான் அங்கே கொலை செய்யப்படுறாரு. அப்போ 8வது அதிகாரத்துக்கு போகிறோம். 8வது அதிகாரத்துக்கு போனால், அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 1:8 அடுத்த 2 இப்போ நிறைவேற போகுது. எது? இப்போ 7வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், 6வது அதிகாரத்திலே பார்த்துட்டோம். எருசலேமில் சபை பயங்கரமாக வளர்ந்து இவங்கெல்லாம் சாட்சிகளாக இருந்து அந்த அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கிற எருசலேமில் சாட்சிகளாக இருப்பீர்கள்ங்கிறது நிறைவேறுது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறார்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். இப்போ யூதேயா சமாரியா இங்கே உள்ளுக்கு வந்துருச்சு பாருங்க. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். யூதேயாவுக்கு போயிட்டாங்க, சமாரியாவுக்கு போயிட்டாங்க. அப்போ சபை வந்து இப்போ எருசலேமை தாண்டி யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் போகுது. அப்போ இயேசுவினுடைய அந்த தீர்க்க தரிசனம் இப்போ மெதுவாக நிறைவேறி கொண்டு வருது.